மும்பையில் 80 வயதான ஒருத்தரை ஏமாற்றி 9 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செஞ்ச பெண்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த வயசானவரோட மகன் வெளிநாட்டில் மனைவி கூட இருக்காரு. அண்மையில் அந்த முதியவர் தன்னோட மகன் கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டிருக்காரு. ஆனாலும் அப்பாவோட வங்கி கணக்குல 9 கோடி ரூபாய் இருக்கும் போது எதுக்காக தன்கிட்ட பணம் கேட்கிறாருன்னு மகனுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. உடனே அவர் அப்பாவோட வங்கி கணக்கு ஆய்வு செஞ்சா அதுல 8.75 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் வேற வேற வங்கி கணக்குகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இது பற்றி அப்பா கிட்ட விசாரிச்சப்போ 4 பெண்கள் தன்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சுக்கிட்டதா சொல்லியிருக்காரு. உடனடியா அந்த வயசானவரோட மகன் மும்பை போலீஸ்ல முறைப்பாடும் செஞ்சிருக்காரு. 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஃபேஸ்புக்ல சார்வி அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு இந்த முதியவர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு. அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணின சார்வி தான் கணவரை பிரிஞ்சு தனியா வாழ்றதா சொல்லியிருக்காங்க. அதோட அவங்க இந்த முதியவரை திருமணம் செஞ்சுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை நம்பின இந்த முதியவர் சார்விக்கு லட்சமா பணம் அனுப்பி இருக்காரு. திடீர்னு சார்வி முதியவர் கூட பேசுறத நிறுத்தி இருக்காங்க. அப்புறமா சார்வியோட நண்பின்னு சொல்லி கவிதா அப்படின்ற பொண்ணு இந்த முதியவர் கூட பேச தொடங்கியிருக்காங்க. அவங்க இந்த முதியவர்கிட்ட ஆபாசமான வார்த்தைகளை பேசி இருக்காங்க. முதியவர்கிட்ட பேசின ஆபாசமான வார்த்தைகளை செல்போனை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கதாகவும் அதை வெளியில விடுவதாகவும் சொல்லி மிரட்டி அவங்களும் பணம் பறிச்சிருக்காங்க. பிறகு சார்வியோட தங்கைன்னு சொல்லி தினாஸ் அப்படின்ற பேர்ல ஒரு பெண் முதியவர்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க சார்வி நோயால இறந்து போயிட்டதாகவும் ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும்னு சொல்லி முதியவர்கிட்ட பணம் பறிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களும் திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லி அந்த முதியவர்கிட்ட இருந்து திரும்ப திரும்ப பணம் கறந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் பிறகு ஜஸ்மின் அப்படின்ற பேர்ல இன்னொரு பெண் இந்த முதியவரை தொடர்பு கொண்டு அவங்களும் இதே ஸ்டைல்ல அவர்கிட்ட இருந்து பணத்தை கறந்திருக்காங்க. இதுல விசித்திரம் என்னன்னா, இந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பெண்ணையுமே அந்த முதியவர் நேர்ல பார்க்கல. சோசியல் மீடியால பழகின அவங்க கிட்ட இன்டர்நெட் மூலமாவே 9 கோடி ரூபாய் வரைக்கும் அவர் பணம் அனுப்பி வச்சிருக்காரு. சுமார் 1 வருஷத்துக்கு மேலா இந்த மோசடி நடந்திருக்கு. ஆனா தான் மோசம் போயிட்டதா அவர் கடைசி வரைக்கும் உணரவே இல்லை. இப்போ போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. விசாரணைகளும் ஆரம்பமாகி இருக்கு. அந்த முதியவர்கிட்ட இருந்து பணம் பறிச்சது வேற வேற பெண்களா அல்லது ஒரே பெண் தான் வேற வேற பெயர்கள்ல இருந்து மோசடி செய்தாங்களா அப்படின்றது சம்பந்தமா விசாரணைகள் நடந்துட்டு வருது.